ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அன்பு தங்கமே, என்ன யோசிக்கிற? எப்பொழுதும் என்னை பார்த்து ஒன்றே ஒன்றுதான் கேட்பாய். என்னோட ஆசைகள் மட்டும் ஏன் நடக்காமல் அப்படியே முடிந்து விடுகிறது என்று. அது நடக்காமல் இருப்பதற்கு காரணம் யாரென்று சற்று யோசித்தால் அதற்கு முழு காரணமும் நீயாகத்தான் இருப்பாய். எப்படி தெரியுமா? எதற்காக உன்னுடைய ஆசைகளை மற்றவர்களுக்காக நீ விட்டு கொடுக்கிறாய்? எப்பொழுதும் எதற்காக உன்னுடைய ஆசைகளை அடக்கி வைத்துவிட்டு மற்றவர்களுக்கு வழிவிடுகிறாய்? நீ என்ன தெய்வமா? இல்லை குடும்பத்திற்கே அனைத்து விஷயங்களையும் செய்துவிட்டு அமைதியாக இருந்து விடலாம் என்று நினைக்கிறாயா? இந்த உலகத்தில் பிறந்தால் எல்லோருக்கும் ஆசைகள் இருக்கும், தேவைகள் இருக்கும். இங்கு பிறப்பவர்கள் அனைவருமே தெய்வங்கள் கிடையாது. அவர்களை செய்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ளது. அதனால் யாருக்காகவும் எதற்காகவும் உன்னுடைய ஆசைகளை விட்டு கொடுக்காதே தங்கமே. நான் உன்னை ஒவ்வொரு முறையும் உன் பெயர் என்னவோ, ஆனால் நான் என்ன கூப்பிடுவேன்? தங்கமே என்று. என் மனதில் எப்படி உன்னை வாழ வைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்றால், தங்கம் போல விலை மதிப்பு அதிகமான ஒரு பிள்ளையாக வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் நீ உன்னுடைய ஆசைகளை விட்டு உன் குடும்பத்திற்காகவும் உன் நண்பர்களுக்காகவும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காகவும் உன் ஆசைகளை விட்டு கொடுக்கிறாய். அவர்கள் செய்யட்டும், அவர்கள் வாழட்டும். இப்பொழுது உனக்கு ஒரு பண தேவை இருக்கிறது. இது இருந்தால் உன்னுடைய ஆசையான ஒரு விஷயத்தை நீ அடையலாம் என்று. திடீரென்று உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு பண தேவைப்படுகிறது. அப்பொழுது என்ன செய்கிறாய்? அந்த பணத்தொகையை எடுத்து அப்படியே உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ உன் நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ கொடுக்கிறாய். அப்பொழுது உன்னுடைய ஆசைகள் செய்வதற்கான பணத்தொகை உன்னிடம் இல்லாமல் போகிறது. சரிதானே நான் சொல்வது? எப்பொழுதும் ஒன்றை நீ ஞாபகம் வைத்துக்கொள். புரிகிறதா? உன்னுடைய ஆசைகள் எப்பொழுதும் முதன்மையாக இருக்கட்டும். சிலர் சொல்வார்கள் சுயநலம் என்று. சுயநலம் என்று எப்பொழுது எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் எல்லோருமே இங்கு சுயநலமாகத்தான் இருக்கிறார்கள். ஒன்று நீ தெரிந்து கொள். சுயநலமாக நீ இருக்கிறாய் என்று ஒருவன் உன்னை சொல்கிறான். ஆனால் முதலில் அவனே சுயநலமாகத்தான் இருக்கிறான். எப்படி என்றால், அவனுடைய காரியம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தானே உன்னிடம் சொல்கிறான். நீ சுயநலமாக இருக்கிறாய், அதனால்தான் என்னுடைய வேலையை நீ செய்து தரவே இல்லை, உன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறாய் என்று. அப்பொழுது உன்னுடைய மனதை அவன் புரிந்து கொண்டான். நீ கொஞ்சம் அமைதியாக பேசினால் நீ உன்னுடைய தேவையை விட்டுவிட்டு அவனுக்காக செய்து விடுவாய் என்று. இந்த உலகத்தில் பிறக்கும் அனைவருமே சுயநலமான இருப்பவர்கள்தான். அதனால் உன்னை பார்த்து ஒருவன் சுயநலமாக இருக்கிறாய் என்று சொன்னால் அதை நினைத்தெல்லாம் நீ கவலைப்படாதே. ஒன்றே ஒன்று சொல்வேன், எல்லாத்திற்கும் ஒன்றே ஒன்று சொல்வேன், கவலைப்படாதீர்கள். கவலைப்பட உங்கள் உடம்புதான் வீணாக போகும். அதற்கு பிறகு உங்களால் புதிதாக எதையும் செய்ய முடியாது, யோசிக்க முடியாது. புரிகிறதா? அதனால் எந்த ஆசையாக இருந்தாலும் முதலில் உங்களுக்கான உரிமையை கொடுங்கள். உங்களுக்கான தேவையை செய்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அப்புறம் பார்க்கலாம். எத்தனை நாள் தான் உனக்கான தேவையை விட்டு விட்டு அடுத்தவனுக்காக வாழ முடியும் சொல்? அதனால் சொல்கிறேன், நான் சொல்வதை ஞாபகம் வைத்துக்கொள். முதலில் உனக்கென்ன தேவையோ செய் தங்கமே. அதற்கு பிறகு அடுத்தவர்களை பற்றி, உன் நண்பர்களை பற்றி, உன்னுடைய நெருங்கிய உறவுகளை பற்றி நீ யோசிக்கலாம், தவறல்ல. ஆனால் முதலில் எந்த காரணம் கொண்டும் உன் ஆசைகள் நீ செய்ய வேண்டும், இதை செய்தால் நான் ஒரு படி முன்னேறி விடுவேன் என்று இருக்கும் விஷயம் தேவை என்றால் அதை நிச்சயமாக செய். எப்பேறுபட்டவன் உன்னை சுயநலவாதி என்று சொன்னாலும் அதை நினைத்து கவலைப்படாதே. நீ ஒரு விஷயம் செய்தால் அதற்கு பின் 1000 காரணம் இருக்கும் என்பது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீ நல்ல பிள்ளை, உன்னை பற்றி நான் கவலையே படவில்லை. ஏனென்றால் நீ எது செய்தாலும் காரணத்துடன் தான் செய்வாய். நீ என்னுடைய பிள்ளையாயிற்றே, ஏனென்றால் நானும் எதுவாக இருந்தாலும் காரணத்துடன் தானே செய்வேன். அதனால் நீ நல்லதாகவே இருப்பாய், நல்லதாகவே நடக்கும். காலம் முழுவதும் நான் உன்னுடனேயே இருப்பேன். தைரியம் மட்டும் இருக்கட்டும். ஓம் சாய்ராம்.